விவோ வந்து இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில 3D கர்வ் டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று ஆர்ஜின் OS 6 அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஃபோன்லாம் இப்போ வந்து 20,000 22,000 அந்த மாதிரி மாறி இருக்கு. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரியான டிவைஸ் பற்றி பேசும்போது எப்படி யோசிப்பீங்க அப்படின்னு விவோவோட சைட்லேருந்து அப்படியே ஐகோ அப்படிங்கிறது வந்து இன்னும் பெட்டரான. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். S2 விவோவோட S2. ஸோ அந்த டிவைஸ் வந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னு சொல்லலாமா. சக்ஸஸர் ஃபார் S1 Pro. S2 சீரீஸ் இவ்வளோ நாள் கழித்து கொண்டு வந்தது ஸ்ட்ராட்டஜிக்கலாக உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் அதுக்கு டைம் ஆகும், எந்த அளவுக்கு சேல் ஆகிருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். பட் மற்றபடி விவோ வந்து இந்த ஒரு இக்கட்டான நிலமையில, ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு டைப்பாக இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஃபோன்லாம் இப்போ வந்து 20,000 22,000 அந்த மாதிரி மாறி இருக்குது. அண்ட் 20,000 ரூபாய்க்கு இருந்த ஃபோன்ஸ் எல்லாம் இப்போ 35,000 அந்த மாதிரியான ப்ரைஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போது ஸ்பெக் ஆஸ்பெக்டில் பார்த்தாலும், ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ராசஸரு, ரேம், ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பிரித்து பார்ப்பாங்க. அப்புறம் டிஸ்பிளே. இதில் கூத்தனா ரீசெண்ட் ட்ரெண்டில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. எல்சிடி பேனல்ஸ், அதுவும் ஹெச்டி ப்ளஸ் பேனல்ஸ், அதெல்லாமே உங்களுக்கு வந்து 22K இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு பார்க்க முடியுது. சரி, இருந்தாலும் S2 3D கர்வ் டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று ரொம்ப நாள் ஆச்சு. இந்த 3D கர்வ்லாம் பார்த்து 5 வருஷம் முன்னாடிலாம் எல்லாம் ட்ரெண்டிங் இல்லையா. 3D கர்வ் இருந்ததுன்னா ரொம்ப ப்ரீமியமான ஒரு டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு இதுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ஓவரால் பில்டு எப்படி இருக்குது, கையில் பிடிக்கும் போது இன்ஹேண்ட் ஃபீலு, டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி ஐடிசியில் வச்சுருந்தாங்க. அன்வெயிலிங் மாதிரி, எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரீட்டெய்லர்ஸ் எல்லாருக்குமே அன்வெயில் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நேரில் போனால் நம்ம இப்போ டிவைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். டிவைஸ் எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நானும் SRKயும் போயிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஆக மொத்தம் மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த டிவைஸ் வந்து ஆஃபரில் நீங்கள் வாங்கினா தான், ஆஃபரில், அதாவது ஒரு சில கார்டு ஆஃபர் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி வாங்கினா தான் 40,000 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து பவர்டு பை 7360 தான். இன்னும் நிறைய நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது. போக போக இன்னும் நிறைய வந்து எல்லா பிராண்ட்ஸும் எப்படி இதை டேக்கிள் பண்ணுறாங்க, எப்படி இந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க டிவைஸ் கொண்டு வர போகிறாங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் வைங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த சோகத்தை இப்பயே நம்ம பார்க்க வேணாம். என்ன தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக டைம் ஆனாலும் அதுக்கு முன்னாடி நாங்கள் டிவைஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்த கார்த்தி ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். கார்த்திக் ப்ரோ யாருன்னா, அவர் தான் ட்ரைனிங் மேனேஜர். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய சேல்ஸ் டீம் இந்த மாதிரியான டீமுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் தான் வந்து எங்களுக்கு S2 as well as X300 FE, X300 அல்ட்ராலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ வந்து இந்த ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சு, டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, அது ரியல் வேர்ல்டில் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துடலாமா. ஆஃப்லைனில் எப்பயுமே விவோவோட ப்ரெசன்ஸ் ரொம்ப சாலிடாக தாங்க இருக்கும். ஸோ அந்த சாலிடிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அவங்க புதுசாக ஒரு சில மாடல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அப்படி ஒரு மாடல் தான் S2. ஸோ S2வோட ஸ்பெசிஃபிகேஷன், டிவைஸ் வந்து 3 கலரில் வருங்க. சாஃபயர் ப்ளூ, ரேகல் பிரான்ஸ், அப்புறம் சில்க் ஒயிட். இந்த சில்க் ஒயிட் பார்த்தீங்கன்னா லைட்டாக திக்காக இருக்கும். ஸோ 8.1 mm வருது. பட் இதுவே இந்த ப்ளூ கலரும் பிரான்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.99 mm வருது. இதில் இன்னொன்று வெயிட்டும் அதேமாதிரி, ஒயிட் வந்து 199 கிராம்ஸு, இதுவே ப்ளூவும் பிரான்ஸும் பார்த்தீங்கன்னா 197 கிராம்ஸு. ஸோ இந்த டிவைஸ் வந்து பவர்டு பை Dimensity 7360 டர்போ. 8GB ரேம் தான், ஒரே வேரியண்ட் தான் 8GB ரேமை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டோரேஜ் வந்து 128GB as well as 256GB, இந்த ரெண்டுத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 7050 mAh, சார்ஜிங் வந்து 44 வாட்டுங்க. இன் டிஸ்பிளே ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஆர்ஜின் OS 6 அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அமோலட் பேனல் தான், 6.83 இன்ச்சுக்கு இருக்குது. 1.5K பேனல் அந்த டிஸ்பிளே தான் இதில் இருக்குது. அந்த 3D கர்வ் வந்து அந்த பழைய இதுக்கு எங்களை கூப்பிட்டு போன மாதிரி இருந்தது. நானும் SRK அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு அப்படி தான் இருந்தது. என்னடா இது, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கர்வ்டாக பார்க்கும்போது ரொம்ப பெருசாக நினச்சோம். இப்போ திரும்பியும் அந்த கர்வ் வந்து இவங்க ரிட்டர்ன் ஆஃப் த கர்வ்ங்கிற மாதிரி, அதாவது ஆஃப்லைனில் கஸ்டமர்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே மைய கருத்து. ஸோ அடுத்து என்னன்னா, இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் கேமரா தாங்க, சரியா 50 MP கேமரா இருக்கும். அது கூடவே வந்து ஒரு 2 MP செகண்டரி கேமரா, அது வந்து டெப்த் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க. 32 MP செல்ஃபி. இதில் ஒரு விமர்சனம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ரியர் 50 MP விட ஃப்ரண்ட்டில் இருக்கிற 32 MP பிடிச்சிருந்ததுங்க. நீங்கள் ஒரு சில சாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ரியர் கேமரா வந்து ஆனால் லைட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைட்டிங்லாம் இல்லை, ஒரு மாதிரி கோளாராக தான் இருந்தது. அந்த கோளாறான லைட்டிங்கில் ரியர் கேமராவை விட ஃப்ரண்ட் கேமரா சூப்பராக ஹேண்டில் பண்ணிச்சு. நல்லா ஷார்ப் பண்ணி அந்த பெயிண்டிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கதாங்க செய்யுது. இந்த மாதிரியான லோ லைட்டில் வந்து நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலுமே மெஜாரிட்டியாக நம்ம அந்த ஒரு மாதிரி ஸ்மூத்தனிங் பார்ப்போம்ல, அது இதில் ஒரு படி மேலேயே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்ன, அந்த ஃப்ரண்ட் கேமரா அவுட்புட் வந்து ஜென்ரல் கன்சியூமர்ஸ் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணும் விதமாக இருந்தது. ரியர் கேமரா ஐ எம் நாட் தட் மச் இம்ப்ரெஸ்ட். மேபி டே டைமில் நல்லா இருக்கலாம், பட் நான் அங்கே தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, லக்கிலி நானும் சரி SRKயும் சரி X300 FE அண்ட் X300 அல்ட்ரா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது.
அதை யூஸ் பண்ணி பார்த்தோம். X300 அல்ட்ரா பயங்கரமான ஒரு டிவைஸ் தான், வெல் பில்டு குவாலிட்டிலேருந்து எல்லாமே டாப் நாச் தான், பெரிய கேமரா பம்ப் வேறு. பட் X300 FE அது ரிலீஸ் ஆகும்போதே நம்ம பேசியிருப்போம், என்னையா அது 8 MP அல்ட்ரா வைடு. ஸோ அதுதான் நம்ம கண்ணில் மாட்டிச்சு, நான் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி 8 MP அல்ட்ரா வைடாக வாங்குறேன் அப்படின்னு. பட் மற்றபடி கையில் டிவைஸ் எடுக்கும்போது அந்த பில்டு குவாலிட்டி அண்ட் அந்த காம்பேக்ட்னஸ்ஸு, கம்ஃபோர்ட்டு, வெயிட்டு இதெல்லாமே வந்து FE தெறிக்க விட்டுருச்சு. அடுத்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ஷான கண்டிஷனில் இருந்தோம்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் தான். அதுவும் ஸ்டேஜில் ஷோ நடக்கிறனால லைட்டு ஃப்ளாஷ் ஆகி வந்து போய்கிட்டே இருந்தது. அந்த சுச்சுவேஷனில் FEயில் எடுத்த ஃபோட்டோ ஒரு 2-3 ஃபோட்டோ இப்போ அட்டாச் பண்ணுவேன் சாருக்கு, நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு நல்லா இருந்தது. ஜூம் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக சாஃப்ட் ஆகிருக்கு. அது போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதமில் வந்து இந்த சுச்சுவேஷன் எப்படி சமாளிக்கன்னு ட்ரை பண்ணியிருக்கு. பட் இது வந்து சோஷியல் ரெடி ஃபோட்டோவானா? எஸ், ஆப்வியஸாக சோஷியல் ரெடி. இதை தான் நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். இந்த மாதிரியான ஃபோட்டோஸை தான் சைனீஸ் ஃபோன்ஸ் பெரும்பாலும் எடுக்குது. ஒரு விவோ ஃபோனோ, ஒரு ஓப்போ ஃபோனோ, இல்லாட்டி ஷாமி ஃபோனோ எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரியான ஒரு காம்படிட்டிவான ஒரு சுச்சுவேஷனில், அது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நாய்ஸை சப்ரஸ் பண்ணி, சாஃப்ட் பண்ணி, ஸ்மூத் பண்ணி, இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேஷுவல் எண்ட் யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணிடுது. இதே இடத்துல நான் ஒரு சாம்சங் ஃபோனோ இல்லாட்டி வந்து ஒரு ஆப்பிள் ஐஃபோனோ, நான் ஐஃபோன்லேயும் 17 Pro Maxலேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். நாய்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ லைட்டாக ஜூம் பண்ணிங்கனாலே நாய்ஸ் இருக்கும். பட் அதுதான் யதார்த்தம். பட் கேஷுவல் யூசர்ஸ்க்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஸ்மூத்தாகவும் இன்னும் பெட்டராக ப்ராசஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த இமேஜஸை பார்த்து தான் அவங்க மூவ் ஆனாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஓவர் ப்ராசஸ் ஆகிருக்க இந்த இமேஜஸை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அங்கே வந்திருந்த நிறைய பேரும் இதை தான் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. எப்படின்னா, ஃபோட்டோ பயங்கரங்க, ஆமாங்க செல்ஃபி சூப்பராக இருக்குங்க, இந்த இடத்துல எடுக்கும்போது பயங்கரமாக இருக்குங்க, நான் சர்கியும் எங்கள் 2 பேரும் முஞ்சி எப்படி பார்த்துக்குறோம். ஏன்னா ஆஃப்லைன் மார்க்கெட் அப்படி தாங்க ஆப்ரேட் ஆகுது. உள்ளே வரக்கூடிய அதுவும் ஃபீமேல் விமன் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, விமன் கன்சியூமர்ஸ், அவங்க இதை தான் எதிர்பார்க்குறாங்க. டிவைஸை கையில் எடுத்துகிட்டு லைட் வெயிட்டாக இருக்கா, பார்க்க தகதகன்னு மின்னுதா, செல்ஃபி எடுத்தால் சூப்பராக இருக்கா, ஸோ அவங்க அதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறாங்க. அதனால தான் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் அவங்க இன்னும் கொஞ்சம் மாஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்போம். என்னென்னா, ஆஃப்லைன் ரீட்டைலர்ஸ்க்கு அவங்க வந்து நிறைய அட்வான்டேஜஸ் கொடுக்கலன்னா அவங்க இதை ஏன் புஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப்லைனில் பெஸ்ட்டாக என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. அடுத்து 2 நானோ சிம் நீங்கள் போட்டுக்கலாம், டியூயல் 5G டியூயல் ஸ்டாண்ட் பை. விவோ S2ல ஐபி ரேட்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு IP69 இருக்குது. USB பொறுத்த வரைக்கும் USB 2.0 தான் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான், இதெல்லாம் தான் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K வீடியோ எடுக்க முடியுதுங்க. ஃப்ரண்ட் கேமராலையும் 4K எடுக்கலாம், ரியர் கேமராலையும் 4K எடுக்கலாம். ஆனால் 30 FPS 60 FPS கிடையாது. ரைட்டு. ஸோ ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K ஆப்ஷன் இருக்குது. அதே சமயம் எப்படியும் ஃபோட்டோ போனோம்னா நமக்கு ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆப்ஷன் கொடுப்பாங்களா? ரியரில் 50 MP மோடு, ஃப்ரண்ட்டுக்கு நைட் மோடு, போர்ட்ரைட் மோடு, ஃபோட்டோ, வீடியோவில் 4K, மோர் ஆப்ஷன்ஸ் போனால் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்துடுது. ஸோ இதில் ப்ரோலேருந்து எது போனாலுமே ரியர் கேமராவுக்கு போயிட போகுது. ரியரில் வந்து ப்ரோ மோட் போனால் ஸ்லோ மோஷனில் மேக்ஸிமம் என்ன 720pல கேப் பண்ணியிருக்காங்க. ஓகே. மோர் ஆப்ஷன் போனால் ப்ரோ மோடு போனால் ரா ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருந்துச்சு, நிஜமாவே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் என்ன இம்ப்ரெஸ் பண்ணல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் இதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி யாரெல்லாம் ஹாப்டிக்ஸ் எதிர்பார்ப்பீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் லெட் டவுன் மாதிரி இருக்கும். பட் மற்றபடி வந்து டிவைஸ் கையில் பிடிக்க எல்லாமே ஓகே தாங்க. என்ன பண்ணுறது, இந்த ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம வந்து 40,000க்கு வாங்குற மாதிரியான ஒரு நிலமையில கால சூழலில் மாட்டிட்டு முழிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ நீங்கள் S2 பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் இந்த டிவைஸில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நல்லாவே புரியுது நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரியான டிவைஸ் பற்றி பேசும்போது எப்படி யோசிப்பீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு தான் செகண்ட்ஸ் மார்க்கெட் இருக்கு ப்ரோ, நாங்கள் ஒரு டிவைஸ் வாங்கலாம் ஆப்வியஸாக. இன்னொன்று என்னென்னா, விவோலேயே V60லாம் கூட ஸ்டாக் இருக்கும். V70 திடீர்னு பார்த்தா இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு ஆஃபரில் வரலாம். சரி, V70 வரல, V60 எங்கேயாவது ஆஃப்லைனில் ஸ்டாக் இருந்ததுன்னா அதை கூட நான் போய் வாங்கிப்பேன் ப்ரோ, ஏன் இதை வாங்கணும்? நியாயமான கேள்வி தாங்க, இதெல்லாம் தப்பே கிடையாது. அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஏன்னா நம்ம தான் அமௌண்ட் போட போகிறோம். ஸோ நமக்கு வேறு ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நோக்கி மூவ் ஆன் ஆகிறது தான் பெட்டர். ஸோ அது மட்டும் இல்லை, காம்படிஷன்லேயும் நிறைய பேர் என்னென்ன மாதிரியான டிவைசஸ் எல்லாமோ இதே மாதிரியான ப்ரைஸிங்கில் வச்சிருக்க தான் செய்கிறாங்க. என்ன, இந்த ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் டிவைசஸ் தான் எப்பயுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கும் ப்ரைஸிங்கில். பட் இந்த ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக வரக்கூடிய டிவைசஸில் எப்பயுமே நம்ம வந்து ப்ரைஸ் அதிகமாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரீசெண்டாக நம்ம பார்த்தது வந்து பாருங்களேன், போக்கோ M8 பவர், அது வந்து 22,000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு சேலில் ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதே ஃபோன் தான் ரெட்மியில் வந்து உங்களுக்கு Note 17 அப்படின்னு இருக்கு.
அது ஒரு 3000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஏன்னா அது ஆஃப்லைனை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க கொண்டு வரதா இருக்குது. ஸோ போக்கோட ப்ரைஸ் என்னவோ அதே ஃபோன், ஆனால் அதே ஃபோன் கொஞ்சம் டிசைனில் லைட்டாக டிசைன்னா நான் எதுவும் மாறப்போதில்லை, கலரு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தான் மாறப்போதே தவிர ப்ரைஸ் வந்து ஒரு 3000 ரூபா அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே வந்து இது ஒரு ஃபேக்ட்டுங்க. ஆஃப்லைனில் சில சமயங்களில் ஆஃப்லைன் மாடல்ஸ்க்கு ஏதாவது சூப்பரான டீல் கிடைக்கலாம் ஒரு சில ஸ்டோரில். அதே மாதிரி ஆஃப்லைன் சென்ட்ரிக்காக இருக்கும்போது அதே ஸ்பெசிஃபிகேஷன் ஆன்லைன் சென்ட்ரிக்காக இருக்குது அப்படின்னா அது ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டுத்துக்கு இடையிலையுமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் விவோ ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோன்னா விவோவோட சைட்லேருந்தே அப்படியே ஐகோ அப்படிங்கிறது வந்து இன்னும் பெட்டரான ப்ரைஸிங்கில் வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். கரெக்ட் தானே? எங்களுக்கு அங்கே போனதில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த 8 MP அல்ட்ராவை மறந்துட்டு நாங்கள் X300 FE ரொம்ப ஹாப்பியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ரைட்டு. ஸோ X300 சீரீஸில் ஆல்ரெடி நீங்கள் யாராவது FE வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் நம்ம டீமுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்தோம், அப்போ FE செகண்ட்ஸில் எங்கேயாவது கொஞ்சம் நல்ல ப்ரைஸில் கிடச்சதுன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா நிஜமா. ஏன்னா X300 விட X300 ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தாங்க. X300 விட X300 தான் கேமரா ரொம்ப பவர்ஃபுல்னு கூட சொல்லிடலாம். பட் இது வேறு மாதிரி இருந்ததுங்க. அந்த X300 FE ஒரு டைப்பாக இருந்தது. அதோட பில்டு, டிசைனு, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனு அதெல்லாம் ஒரு டைப்பாக இருந்தது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் ஃபீல் பண்ணதை தான் நான் சொல்கிறேனே தவிர நீங்கள் வந்து எல்லோரும் மறக்காமல் போய்ட்டு X300 FE வாங்கிருங்கப்பா, சூப்பரான ஃபோன் அப்படி சொல்ல வரல. அது ஒரு விசித்திரமான டிவைஸ் மாதிரி இருந்தது இந்த காம்பேக்டான டிவைசஸ்க்கு மத்தியில். ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. பார்க்கலாங்க. பை. ஃப்ரண்ட் கேமராவில் 4K வீடியோ எடுக்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம SRK வந்து வியந்து பார்க்குறான், அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஆமாங்க. தெரியல இங்கே பாருங்க, அதை பற்றிலாம் பேசக்கூடாது, அது தப்பு. இல்லை அவங்களாம் சரி புரியுது, அதை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்திருந்தாங்கங்க, சீரியலில் நடிக்கிறவங்க இந்த மாதிரியான ஆளுங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிவைஸை பற்றி என்ன தெரியும், இதில் என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன ரோலோ இல்லாட்டி அவங்கள என்ன ரோலுக்காக கூப்பிட்டுருந்தாங்களோ அதை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை எங்களுக்கு பார்க்கும்போது இப்போ இருந்ததுன்னா டே போதுண்ணா நிறுத்துங்களா அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஃபன்னாக இருந்தது. சரி, ஆனால் மார்க்கெட் ரொம்ப மோசமாக இருக்கிறனால வேறு வழி தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி S சீரிஸ் வந்து 120K இருந்தது. பட் இப்போ 40K தாண்டி போயிருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இதை தாண்டி இருக்குது. அண்ட் இந்த ப்ராக்டிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கன்சியூமர் கையில் இருக்குது. நம்ம வந்து ஒரு டிவைஸ் வாங்கணுமா வேணாமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வீடு தேடி வந்து யாருமே இந்த ஃபோன்லாம் கொடுத்துட்டு போகிறது கிடையாது. நம்ம யோசித்து முடிவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ண வேண்டியதான்.